இந்த பஸ் வந்து தொலைய மாட்டேங்குதே. இன்னும் எவ்வளவு நேரம் காத்துட்டு கிடக்குறதுன்னு தெரியல. பஸ் வந்துருச்சுடோய். பேர் மட்டும் பஸ் ஸ்டாண்டுன்னு வைக்கிறாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் ஓடி போய் தான் பிடிக்க வேண்டியதா இருக்கு. ஐயோ கூட்டமா வேற இருக்கே. எம்மாடி எம்மா இவ்வளவு கூட்டம் இருக்கே, நான் எப்படி ஏறுறது? இறங்குறவங்களுக்கு வழி விடுறாங்களா பாரு. இறங்குறதுக்குள்ளே ஏறணும்னு எப்படி ஏற முடியும்? எப்பாடியோ எப்படி இந்த பொடி போய் மட்டும் உச்சார ஏறி உட்காந்துட்டு இருக்கானேம்மா. இவங்க எப்ப இறங்கி நான் எப்ப ஏறுறது? அடுத்து வர வண்டி உதட்டு சாய வண்டி வருமா வராதான்னு தெரியல. சாந்தி, இந்த வண்டியை விட்டுட்டு பிறகு உனக்கு வண்டியே கிடைக்காது. எப்படியாவது இவங்க மண்டையில் ஏறியாவது அந்த இடத்துல போய் உட்காந்துடணும். எம்மா கொஞ்சம் தள்ளுங்கம்மா. இப்போ வயசாயிடுச்சு, இப்போ ஒரே முட்டினோவா இருக்கு. போய் கொஞ்சம் தள்ளுப்பா, நான் போய் உட்காந்துக்கிறேன். இவ்வளோ கூப்பிடுதானே திரும்புறானா பத்தி ஆயுமே. கொஞ்சம் வழி விடுங்கம்மா. எங்க போறீங்க? பஸ்ல ஏறதுக்கு தாம்மா. நாங்க இன்னும் ஏறாப்புலனா ஏற போறோம், பஸ்ல தான் ஏற போறோம். பொறுமையா வாமா பின்னாடி. அது சரி, கிளப்பி கொழுப்பு பத்தியா? சுமார் சாந்தியா இருந்தா வேலையாகாது. விஜய் சாந்தியா மாறணும் போல இந்த பஸ் ஏறதுக்கு. தள்ளுமா கொஞ்சம் வழி விடுங்க. ஏட்டி, இத்தனை பேர் கிடந்துக்கிட்டு இருக்கா, உன் கண்ணுக்கு தெரியல? எங்க மண்டபம்ல ஏறி போய்கிட்டு இருக்கா? டே மொட்டை, அவ்வளவுதான் உனக்கு பாத்துக்க. சும்மா நீயும் ஏற மாட்டேன், என்னையும் ஏற விட மாட்டேன். ஏய், மொட்டைலாம் சொல்ற வேலை வச்சுக்காது. சரிதான் போமா. அண்ணே கொஞ்சம் வழி விடுங்க அண்ணே. தச்ச பொம்பளையா இவ. கொஞ்சம் வழி விடுங்க அண்ணே. சாந்தினா சும்மாவா எங்கேயும் இடத்து பிடிப்பா. ஏன்பா தம்பி, தள்ளி நில்லுப்பா, பேக் இடிக்குது. சாரி ஆண்டி. இருக்கட்டும்பா. எதுக்குதான் இந்த பிள்ளைகளுக்கு இவ்வளோ மூட்டையை கொடுத்து விட்றாங்களோ தெரியல. சரி, எது படிக்கிறது தேவையோ அதை மட்டும் வீட்டுக்கு எடுத்துட்டு போனா போதாதா? சும தூக்க வந்தவ மாதிரி தூக்கிட்டு போறது என்ன, தூக்கிட்டு வர்றது என்ன? சச்சா. ஏய் குட்டி, மறுபடியும் இடிச்சுக்கிட்டே இருக்க பாரு, தள்ளி நில்லு. பேக் தான் படதான் செய்ய ஆண்டி. அப்படி உங்களுக்கு இடிக்க கூடாதுன்னா ஆட்டோல வாங்க. போடியா, தம்மா தூண்டு இருக்க, என்னைய பார்த்து ஆட்டோல வர சொல்றியோ? பின்ன என்ன ஆண்டி சொல்றது, கூட்டமா இருக்குல்ல, பேக் இடிப்படதான் செய்யும். பிள்ளையா இந்த பொடிய என்ன பேச்சு பேசுறான்? ஐயோ, முடி பேக் ஜிப்ல மாட்டிக்கிச்சு போலயே. எப்ப பொடியா, நில்லுடா நில்லு. தலை வலிக்குதுடா, முடி மாட்டிக்கிச்சு ஜிப்ல. அம்மா வலிக்குதே. இந்த பையன் வேற கேட்காம போய்கிட்டே இருக்கானே. இருப்பா, முடி மாட்டிக்கிச்சுப்பா. எம்மா, சத்த நேரத்துல உயிர் போயிட்டு உயிர் வந்துருச்சுடா. எப்பா, என் முடி கொட்டுறதுக்கு பாதி காரணமே இந்த பஸ் தான். இந்த பஸ்ல ஏறி அந்த ஜிப்புக்குள்ள மாட்டியே என் முடி போகுது. அதனால எனக்கு 4 முடி இப்படி மூஞ்சி மாட்டி தொங்கிட்டு இருக்கு. எல்லாரும் 4 முடின்னு கலாய்க்கிறாங்க. மக்களே, என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ். எப்பா, இந்த பொம்பளை எழுந்து போனோடனே உடனே உட்காந்துக்கணும்பா. இதுக்கு மேலே நின்று வரதுக்கு நமக்கு தெம்பு கிடையாது. வழி விடுங்கம்மா. போங்கம்மா. ஏமா, இவ்வளவு நேரம் நின்றுகிட்டு இருக்கேன், உனக்கு கண்டு தெரியலையா? நீ பாட்டிட்டு வந்து இந்த சீட்ல உட்காந்துக்கிட்ட கத்திக்கிட்டு கிடக்குறேன். எதுவுமே கேட்காத மாதிரி உட்காந்துட்டு வாரா. இந்தம்மா. சொல்லுங்க பாட்டி. இவ்வளவு நேரம் நான் இங்க நின்றுகிட்டு இருக்கேன்ல, இந்த சீட்ல உட்காரத்துக்காக தான் நின்றுகிட்டு இருக்கேன். நீ பாட்டிட்டு வந்து உட்காந்துட்டேன். இடம் காலியா இருந்துச்சு, அதனால வந்து உட்காந்துட்டேன். சரிம்மா, எழுந்திரி. நான் தான் பக்கத்துல இருந்துட்டு இருந்தேன். நான் தான் உட்காரணும், எழுந்திரி. அது முடியாது பாட்டி, நான் தான் வந்து இடத்த பிடிச்சிட்டல. ஏமா, முட்டி வலிக்குதுமா எனக்கு. இப்பதான் வந்து உட்காரலான்னு வந்தேன், அதுக்குள்ள நீ வந்து உட்காந்துட்டியாமா. சே, என்ன பொம்பளையோ நீ போ. ஏன் பாட்டி, இது மாதிரிலாம் பேசக்கூடாது. நீங்க அங்க இருந்துட்டு இருந்தீங்க, இடம் வந்து இருந்துச்சு காலியா, நான் பண்ண வந்து உட்காந்துட்டேன். நீங்க இறங்க போறீங்கன்னு நினைச்சேன் நானு. சரி, நான் இறங்கல. இப்பயாச்சும் இடம் கொடுமா உட்காரத்துக்கு. ஐயோ பாட்டி, எனக்கே ரொம்ப முட்டி வலியா இருக்கு, அதனாலதான் நான் வந்து இடத்த பிடிச்சேன். இது மாதிரி எனக்குனே வந்து சேருங்க போல. சை, இவ்வளவு ஒரு போடு போட்டதான் என் மனசு ஆறும். இப்ப பரவாயில்ல, உட்காந்துக்க, நல்லா உட்காந்துக்கமா. என்னையும் அடிச்சுட்டு போறல மொட்டை, உனக்கு முடியே வளராதுட்டி. இப்படியே உட்காந்துட்டு போறதுக்கு போர் அடிக்குது. சின்ன பொண்ணுக்காச்சும் ஃபோன் பண்ணி பேசுவோம். ஹலோ சின்ன பொண்ணா. இங்கதாண்டி பஸ்ல போய்கிட்டு இருக்கேன். காய்கறி இல்ல பாத்துக்க வீட்டுக்கு, அதனாலதான் வாங்கிட்டு வரதுக்கு போறேன். ஆமா, நம்ம கௌரி வீட்டு கதையை கேட்டியா? ஆமாண்டி, அந்த பொம்பளைய போட்டு அந்த பையன் பெரட்டி எடுத்துட்டான் போல. இவன் வாய வச்சுட்டு கம்மன்னு இருக்கணும், இல்ல அதை சேட்டை வேலையெல்லாம் பண்ணிட்டு தெரிஞ்சா அப்படிதான் போட்டு அடின்னு அடிப்பாங்க. நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், அதுக்கே என் புருஷன் போட்டு பொழந்து கட்டுவான். இவ பின்ன ஊரு சண்டையெல்லாம் வலிச்சுட்டு இருந்தா அவன் பையன் போட்டு புரட்டி எடுக்க மாட்டானா? ஆமிட்டி, பஸ்ல தான் போற, எல்லாம் போன்ல தான் பேசிட்டே வராளுங்க. ஏறு பொண்ணு வேற ஒண்ணு மாட்டிக்கிற ஆளுகமா, காதுல போட்ட மேனிக்கு பாட்டு கேட்டுக்கிட்டே வராளுகம்மா. ஒரு போன்ல பேசுறது கூட பஸ்ஸுக்கே ஏற்கிற மாதிரி பேசுறாளுங்கம்மா.
இப்போ நம்ம எப்படி பேசுறோமே டீசென்சியா பேசுறோம்ல அந்த மாதிரி யாரும் பேச மாட்டாங்க. அதுவும் இந்த பசங்க இருக்காங்களே மேல இடம் இருக்கு பஸ்ஸுக்குள்ள இடம் இருந்தா தொங்கிக்கிட்டே வருதுங்க. இதுங்க தொங்கிட்டு வரதை பார்த்தா நமக்கு பயமா இருக்கு. நான் இந்த மாதிரி டிக்கெட் வாங்கிங்க. ஆமா சின்ன பொண்ணு நான் கூட கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் போனு தான் பேசிட்டு கிடக்காமே. அம்மா இந்தாங்கம்மா டிக்கெட் வாங்கிக்கோங்க. இப்ப இருக்க பசங்க எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. போன் பேசிக்கிட்டே இருக்காங்க. கக்கூஸ் போனா கூட போன் எடுத்து தான் போறாங்க. ஏம்மா கூப்பிட்டீங்களா? ஏம்மா எவ்வளவு நேரம் டிக்கெட் இப்படின்னு கத்திட்டே கிடக்காது. நீ கேட்கவே இல்லையே. போன் பேசிக்கிட்டே வந்தா எப்படி கேட்கும்? இதே ரோதனையா போச்சு. இப்படிமா எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? நீ ஊர்க்கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்ப, நான் எப்ப டிக்கெட் கொடுத்துட்டு போறது? கோபக்கார கண்டக்டரா இருப்பாரு போல. எப்ப இவ்வளவு கூட்டத்துல சீட்டு கிடைக்காதுன்னு பார்த்தேன். நல்ல வேலை ஒரு சீட்டு இருக்கு. எம்மா எழுந்துருமா. இந்த ஒரு சீட்டு தான் இருக்கு. இந்த சீட்டை நான் உட்காந்துக்கிறேன். எம்மா அது கண்டக்டர் சீட்டு. கண்டக்டரோ பல் டாக்டரோ இப்போதைக்கு நான் இங்க உட்காந்துக்கிறேன். ஏம்மா இது ஏன் சீட்டுமா? அரே கொஞ்ச நேரம் உட்கார விடுறாங்களா பாருமா. ஏம்மா கண்டக்டர் சீட்ல வந்து நீங்க உட்காந்துக்கிட்டு என்னைய போட்டு திட்டிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, அப்படி உங்களுக்கு சீட்டு வேணும்னா முன்னாடி ஒருத்தர் இருப்பாரு, கையிலேயே வீர சுத்திட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் கேளுங்க, அந்த சீட்டு தருவாரு. யார் அது? டிரைவர் தான். போங்க, நல்லா ஒன்று கொடுப்பாரு, வாங்கிட்டு வந்தா சரியா இருக்கும். மற்ற சீட்டுக்கு தான் சண்டை போடுறீங்கன்னு பார்த்தா கண்டக்டர் சீட்டு கூட சண்டை போடுறீங்க. சத்த நேரம் உட்காந்துக்கிறேனே கால் வலிக்குது. அடப்போமா. மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு காதலிக்க நேரமில்லை எபிசோட் போட முடியல, ஏன்னா நேரம் இல்லை. அதனால கூடிய சீக்கிரத்தில் வீடியோ கால் வந்து டெய்லி போடுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். பாய் காய்ஸ், ஹாப்பி வீக்கெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். காதலிக்க நேரமில்லை எபிசோடில் சந்திக்கிறேன். பாய். அப்புறம் மக்களே இது சொல்ல மறந்துட்டேன், கமெண்ட்ஸ்ல போடுங்க இந்த மாதிரி நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றதையும் போடுங்க. அப்போதான் வந்து எனக்கு தெரியும் வீடியோ எப்படி இருக்கு என்னன்னு. நான் நல்லா இருக்குன்னு நினச்சி போடுறேன், ஆனால் அது பிடிக்குதா இல்லையான்றது எனக்கே தெரியல மக்களே. நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ளீஸ் மக்களே, பாய்.